ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான வாஸ்து மற்றும் பொருட்கள் வைக்கும் முறை. ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். இது ஒரு நிலத்தத்துவத்தை கொண்ட ராசி. எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஆடம்பரம், கலைநயம், அமைதி மற்றும் செல்வம் ஆகியவற்றின் மீது அதிக நாட்டம் இருக்கும். சுக்கிரனின் முழுமையான அருளை பெறவும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் வாஸ்து மற்றும் ஜோதிட ரீதியாக பொருட்களை எந்தெந்த இடங்களில் வைக்க வேண்டும் என்பதன் விரிவான விளக்கம். பூஜையறை மற்றும் ஆன்மீக பொருட்கள். சுக்கிரன் செல்வத்திற்கும் செழிப்புக்கும் காரணமான கிரகம் என்பதால் ஆன்மீக பொருட்களின் அமைப்பு மிக முக்கியமானது. அமைவிடம். வீட்டின் வடகிழக்கு திசை ஈசானிய மூலை பூஜை அறைக்கு மிகவும் உகந்தது. தெய்வங்கள். சுக்கிரனுக்கு உகந்த தெய்வமான மகாலட்சுமி, கோமாதா மற்றும் குபேரன் படங்கள் அல்லது சிலைகளை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி வைக்க வேண்டும். சிறப்பு பொருட்கள். ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்க ஸ்படிகலிங்கம், வலம்புரி சங்கு மற்றும் ஸ்ரீசக்கரம் ஆகியவற்றை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். பணம், நகைகள் மற்றும் சேமிப்பு. பொருளாதார ஸ்திரத்தன்மையை விரும்பும் ரிஷப ராசிக்காரர்கள் செல்வத்தை ஈர்க்கும் திசைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். அமைவிடம். வீட்டின் தென்மேற்கு திசையில் நிருதி மூலை அதாவது குபேர மூலை பணப்பெட்டி அல்லது பீரோவை வைக்க வேண்டும். பார்வை திசை. பீரோவின் கதவு வடக்கு திசையை பார்த்து திறப்பது போல் அமைப்பது குபேரனின் அருளை தொடர்ந்து கிடைக்க செய்யும். ஈர்ப்பு பொருட்கள். பணப்பெட்டிக்குள் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் சுற்றப்பட்ட சோழி அல்லது கோமதி சக்கரம் ஆகியவற்றை வைப்பது பணவரவை அதிகரிக்கும். கண்ணாடி மற்றும் அலங்கார பொருட்கள். சுக்கிரன் அழகு மற்றும் கலைகளின் நாயகன். எனவே வீட்டின் அலங்காரம் உங்கள் ராசிக்கு மிகவும் முக்கியம். கண்ணாடிகள். வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு சுவர்களில் கண்ணாடியை மாட்டி வைப்பது அதிர்ஷ்டம் தரும். படுக்கை அறையில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் பிம்பம் கண்ணாடியில் விழாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஓவியங்கள். ஓடும் குதிரைகள், நீர்வீழ்ச்சி, இயற்கை காட்சிகள் அல்லது அன்னப்பறவை போன்ற கலைநயமிக்க ஓவியங்களை வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் மாட்டி வைக்கலாம். வன்முறையான அல்லது சோகமான படங்களை தவிர்க்க வேண்டும். தாவரங்கள் மற்றும் நீர் சார்ந்த பொருட்கள். ரிஷபம் நிலராசி என்பதால் இயற்கையோடு இணைந்த பொருட்கள் இவர்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். செடிகள். வீட்டின் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதிகளில் துளசி, மணி பிளான்ட், ஜாதிமல்லி அல்லது வெள்ளை நிற மலர்கள் தரும் செடிகளை வளர்ப்பது சுக்கிரனின் ஆற்றலை வலுப்படுத்தும். முட்கள் உள்ள செடிகளை வீட்டிற்குள் வைப்பதை தவிர்க்கவும். நீர் அமைப்பு. வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு உருளியில் தண்ணீர் நிரப்பி அதில் தினமும் புதிய மலர்களை மிதக்க விடுவது வாஸ்து தோஷங்களை நீக்கி வீட்டில் அமைதியை நிலைநிறுத்தும். சமையலறை மற்றும் நெருப்பு சார்ந்த பொருட்கள். சுக்கிரன் ஆட்சி செய்யும் திசை தென்கிழக்கு. அக்னி மூலை. அமைவிடம். சமையலறையை வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைப்பது மிகவும் சிறப்பானது. பொருட்கள். எரிவாயு அடுப்பு, மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். சமைக்கும் போது கிழக்கு நோக்கி நின்று சமைப்பது குடும்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எலக்ட்ரானிக் மற்றும் கனமான பொருட்கள். கனமான பொருட்கள், சோபா, பெரிய மர ஜாமான்கள் மற்றும் வீட்டின் அதிக எடை கொண்ட பொருட்களை தெற்கு அல்லது மேற்கு திசையில் வைப்பது வாழ்வில் நல்ல ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். தொலைக்காட்சி. வரவேற்பறையில் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் தொலைக்காட்சியை வைக்கலாம். சுக்கிரனுக்கு தூய்மை மிகவும் பிடிக்கும். எனவே வீட்டில் உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரங்கள் மற்றும் பயன்படுத்தாத பழைய துணிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். வீட்டை எப்போதும் நறுமணத்துடன் சாம்பிராணி, ஊதுபத்தி, ரூம் ஃப்ரெஷ்னர் வைத்திருப்பது சுக்கிரனின் ஈர்ப்பை அதிகரிக்கும்.